நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நாங்கள் முதல்ல அந்த நடும்போதே உள்ள வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு நீங்கள் நம்பலாம். இது வந்து ஒரு மாதத்துலேயே காய்க்கிற செடிகள் தான் வச்சுருக்கோம். சில செடிகள் இந்த வருஷம் காய்க்கும், சில செடிகள் அடுத்த வருஷம் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்க்கிற செடிகள்லாம் காய்களை அளவு பண்ணலாம். அந்த அளவு பெரிய செடிகள் இது எல்லாமே. தாய் கிங் நாவல், அதாவது 10 கேஜி நாவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு பழம் 50 கிராமுக்கு மேலே வரும். இதுவும் பெரிய செடியாக நம்ம ஏற்கனவே வந்தது, நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது அவகோடா செடி. இந்த அவகோடா பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி. நம்ம நிழலான இடத்துல நட சொல்லுவோம், அதுமாரி நிழலான இடத்துல நட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல எந்த செடி வச்சா நல்லா வருமோ, நான் ஃபஸ்ட்டில் மாமரம்லாம் காமிச்சது ஃபுல்லாகவே 100% சன்லைட் படுற இடம். வுட் ஆப்பிள் இனிப்பாக இருக்கும். இந்த வுட் ஆப்பிள், இந்த வுட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போது. அதாவது சாதாரண வுட் ஆப்பிள் வந்து உங்களுக்கு புளிப்பாக இருக்கும். இந்த துளசி செடியிலேருந்து மீனுக்கு தேவையான ஒரு வகையான உணவை பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை இந்த எருவாக பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அது சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பெரிய செடிகளாக வேணும், அதனுடைய பழங்கள் நான் உடனடியாக அறுவடை பண்ணி சாப்பிட்ற மாதிரி பெரிய செடிகளோட காய்களோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கான செடிகளை தான் நம்ம தேர்வு பண்ணி வண்டியில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கஸ்டமர் நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னே நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து நல்லா பதப்படுத்தியிருக்கோம். அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்து அதை டிராக்டர் வச்சு உழுது, அதுக்கப்புறம் குழிகளும் மார்க்கிங் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஜேசிபி வச்சு பழங்கள்லாம் எடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, செடிகள் நடுறதுக்கு ஆங்கர் வச்சு துவாரம் போட்டுக்கிட்டு அதில் செடிகள் நடுவாங்க. அந்த மாதிரி நடக்கூடாது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஜேசிபியோ இல்லைன்னா மேன் பவர்லேயோ பெரிய குழிகள் தான் எடுக்கிறது. அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். இந்த ஆக்கர் வச்சு பழம் எடுத்து நீங்கள் செடிகள் நட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்க, வேர் ஓட்டம் நல்லா இருக்காது. அதனால் செடிகள் வேகமாக வளராது. நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் விட்றீங்க, சில இடங்களில் விடும்போது ஒரு சீக்கிரமாக வேலை ஆகணுங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுவோம். அது வந்து செடியோட வளர்ச்சியை ரொம்ப தடுக்கும். அதனால் பெரிய பழமாக எடுத்து செடிகள் நடுறது நல்லது. இன்னைக்கு ஜனவரி 10, 2026. அடுத்து நம்ம பார்க்குறது இனிப்பு புளி. இந்த இனிப்பு புளி நிறைய பேருக்கு பிடிக்கும். இதுக்கு அமேசானில் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் வாங்கி சாப்பிட்டதில்லை. சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தது. அது கடும் போட்டி இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் யார் முன்னாடி போய் பொறுக்கிறதுங்கிற ஒரு போட்டி இருக்கும். அதுமாதிரி நிறைய கிராமங்களில் இது இருக்கும். இதெல்லாம் இயற்கையாக தோணுது தான். அதை டெவலப் பண்ணி இந்த இனிப்பு புளியும் வந்திருக்கு. இது ஒட்டு செடிகள்ங்கிறதுனால ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்கும். அதுமாரி அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் நாவல். இந்த ஒயிட் நாவல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயற்கையான பழம் தான். நம்ம ஏற்கனவே வெரிகேட்டட் மேங்கோ சொன்ன பாருங்கள், அதே மாதிரி இதுவும் ஒரு இயற்கையானது தான். இது வெள்ளம் நாவல் பழம் நம்ம மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்கலங்கிறதுனால இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் திருவானைக்காவல் கோயிலில் வந்து தலை விருட்சமாக வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு ஆன்மீகத்தோட தொடர்புடைய மரம் இந்த வெள்ளை நாவல்ங்கிறது. பழம் ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம கருப்பு நாவலோட நிறைய காய்க்கும். பராமரிப்புங்கிறது இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. பூச்சி நோய்கள் கூட இந்த செடியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது மகசூலை பாதிக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது தாய் கிங் நாவல், அதாவது 10 கேஜி நாவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு பழம் 50 கிராமுக்கு மேலே வரும். இதுவும் பெரிய செடியாக நம்ம ஏற்கனவே வந்தது, நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் 2 லோடு 3 லோடு வருது. அது எல்லாமே நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுறோம். எந்த செடிகள் அதிகமாக மூவ் ஆகுதோ அதை நம்ம அதிகமாக வாங்கி விவசாயிகளுக்கோ மற்றபடி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவும் நிறைய பேர் விரும்பி கேட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சாதாரண நாவல் இலையை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த புன்னை இலை இருக்கிற மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது. இந்த இலை பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. அதுமாதிரி பழங்களும் பெருசாக வரும். இதுவும் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் காய்க்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பெரிய செடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மில்க் ஃப்ரூட்டு. மில்க் ஃப்ரூட்டுங்கிறது ஒரு பால் பழம்னு சொல்லுவாங்க. என்னோட சதையை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது லேசான பால் வரும், ஆனால் நல்லா இனிப்பான சுவையாக இருக்கும். நல்லா மரத்திலே பழுத்து பறித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். என்னோட இலைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபேன்சி ட்ரீ மாதிரியே வளர்க்கலாம். அங்கே பாருங்கள் இலை எப்படி இருக்குது. இந்த பக்கம் க்ரீனாக இருக்கும், இந்த பக்கம் கோல்டு கலரில் இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். எங்கள் பிரதர் வீட்டில் நாகர்கோயிலில் வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கும் இந்த இதில் தொடர்பு வர்றது காரணம் அவரும் ஒரு காரணம். ஏன்னா அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செடியை அவர் வீட்டில் வளர்த்துருக்கிறாரு. செடிகள் மேலே அந்த எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ அது விதை செடி, அதனால் பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. இப்போ அதை கொஞ்சம் இப்போ ட்ரிம்மிங் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு செடிகள் வைக்கணுங்கிறதுக்காக அதில் உள்ள பழங்களை அறுவடை பண்ணி கூட நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப சுவையான ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒட்டு செடி. இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம 10 அடி இடைவெளியிலே நட முடியும். கண்டிப்பாக ஒரு வர வருஷத்தில் கண்டிப்பாக இது காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மேமி சப்போட்டா. அந்த மேமி சப்போட்டாங்கிறது ஒரு தேங்காய் மாதிரி வரும். ஒரு சின்ன தேங்காய் இப்படி ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட் உள்ள தேங்காய் எப்படி இருக்கும் ஷேப்பு, அதுமாதிரி இருக்கும். உள்ள ஃபுல்லாகவே சதையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடிங்கிறதுனால சீக்கிரமாகவே காய்க்கும். இந்த சப்போட்டா பொறுத்த வரைக்கும் இந்த மரமாகி காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனால் கிராஃப்டட் செடினா சின்ன செடியிலே காய்க்கும். அது வந்து 10 அடி 15 அடி இடைவெளியிலே இதை வளர்க்க முடியும். செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் நம்ம சென்னையில் காய்க்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக காய்க்கும். சப்போட்டா வெரைட்டி தான். நம்ம எல்லா இடமும்
வச்சுருக்கோம் அந்த ஃபேமிலி, அதனால் கண்டிப்பாக காய்க்கும். நம்ம ஃபஸ்ட்டு பழம் சாரோட தோட்டத்தில் தான் அறுவடை பண்ணி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது எக் ஃப்ரூட். எக் ஃப்ரூட்லேயே இது கிராஃப்டட் வெரைட்டி. இது எல்லாமே பூ பிஞ்சியோட வந்த செடி. அதாவது எக் ஃப்ரூட்டுங்கிறது முட்டை பழம்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நர்சரிலையும் சேல் பண்ணுறோம், சின்ன செடிகளாக சேல் பண்ணுறோம். அது வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும் பழங்கள். இதனுடைய பழங்கள் கூம்பு வடிவத்தில் இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த பழங்கள்லாம் நம்ம அறுவடை பண்ணி அதனுடைய பழங்களுடைய வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி, நல்ல சத்தான பழம் வெரைட்டியும் கூட. இது ஈஸியாக வளரும், நம்ம கிளைமேட்டாக ஈஸியாக வளர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வுட் ஆப்பிள், ஸ்வீட் வுட் ஆப்பிள். இனிப்பாக இருக்கும் இந்த வுட் ஆப்பிள். இந்த வுட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போது. அதாவது சாதாரண வுட் ஆப்பிள் வந்து உங்களுக்கு புளிப்பாக இருக்கும், இது வந்து இனிக்கிறதுனால நிறைய செடிகளை கஸ்டமர் கேட்குறாங்க. இது சின்ன செடிகளாக நம்ம சேல் பண்ணும்போது 450 ரூபாங்கிற ரேட்டில் பண்ணுறோம். இது ஒட்டு செடிகள். இந்த 450 ரூபா ரேட்டுங்கிறது விதை செடியாக இருந்தால் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த ஒட்டு செடிகளாக இருக்கும்போது அதை நம்ம ஒட்டு பண்ணுறதுக்குள்ள செலவுகள்லாம் இருக்குது, அதை வளர்க்குற செலவுகள்லாம் இருக்குது. அதனால் விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை சாப்பிடும்போது அந்த 450 ரூபா உங்களுக்கு மறந்து போயிடும். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் டைமண்ட் கொய்யா. இது ஜப்பான் டைமண்ட் கொய்யா, ரெட் டைமண்ட் கொய்யா பார்த்துருக்கோங்க இல்லையா, அதே மாதிரி இது வந்து பிளாக் டைமண்ட் கொய்யா. இந்த செடி நம்ம சின்ன செடியாக தான், இந்த ஒரு அடி உயரத்தில் தான் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துலேயே இவ்வளோ வளர்ந்துருச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கிளைமேட்லேயே இது வளரும் நல்லா அப்படிங்கிறது தான். இது வளர்த்து நம்ம கொடுத்துருங்க. இது ஒட்டு செடி எல்லாமே. பிளாக் டைமண்ட் கொய்யா எப்படி நல்ல ஒரு சுவையாக இருக்குமோ, விதைகள் கம்மியாக இருக்குமோ, அதேமாதிரி இனிப்பாக இருக்கும். பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த கலரில் வரும். இந்த மேலே அதாவது தோல் வெளிப்பக்கம் கூட சாதாரண கொய்யானாக உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும். இது வெளிப்பக்கம் கூட உங்களுக்கு இது மாதிரி ப்ரௌன் கலரில் வர மாதிரி இருக்கும். அதுதான் பிளாக் டைமண்ட் கொய்யாங்கிறது, ஒரு நல்ல ரகம் கூட இது. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா நிறைய காய்க்கக்கூடிய தன்மையுடையது. அது முக்கியமாக சின்ன குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறத விட புதுசாக இதை பார்த்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா, அதேமாதிரி இந்த கொய்யாவை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாருமே இதை மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இவங்க வீட்டில் பெரிய செடியாக வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மாதம் இந்த சீசன்லேயே காய்க்கும். ஏன்னா ரொம்ப ஏஜான செடி இது. அடுத்து நம்ம பார்க்குறது அபியு, நுங்கு பழம்னு சொல்கிறது. இது வந்து எல்லோ கலரில் பழம் வரும். இது நுங்குடைய டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது நுங்கு பழம் தான் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் இதை நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது மாம்பழம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஆரம்பிச்சிரு, இந்த பழத்தோடைய சீசன். இப்போ கேரளாவிலலாம் பழங்கள் கிடைக்குது, ஆனால் இன்னும் மார்க்கெட்டில் வரல, கமர்ஷியலாக இது வரல. ஆனால் கமர்ஷியலாக வந்தால் கூட இது சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 வருஷத்தில் இது வந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல வெரைட்டி. இப்போ எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடிகளில் இப்போ பூக்கள் வந்திருக்கு. அது இந்த சீசனில் காய்க்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கிளைமேட்லேயும் நம்ம ஊர்லேயும் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதுவும் வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது முள்சீத்தா. அந்த முள்சீத்தா நல்ல பிரபல்யம் ஆகிடுச்சு. ஏன்னா சீத்தாப்பழமே பொதுவாக நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. இது வந்து கேன்சருக்கு மருந்து அந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க, பழங்களையும் சாப்பிட சொல்கிறாங்க. அது ஒரு வலி நிவாரணியாக நினைக்கிறாங்க. அந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுனால அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்கிறாங்க. நம்ம நர்சரிக்கு ஒரு கஸ்டமர் கடந்த ஒரு 2-3 வருஷமாக வராங்க. அவங்க வந்து இந்த இலைகளை மட்டும் திருச்சிலேருந்து வருவாங்க. அவங்க இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம நர்சரியில் வந்து இலைகளை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு வேல்யூவான ஒரு செடி இது. சாதாரணமாக ஒரு இலைகள் கிடைக்கிறதே ஒரு அரிதாக இருந்து இப்போ எல்லா வீட்லேயும் இதை வளர்க்குறாங்க. நாகர்கோவில் பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வீடுகள்லையும் ரோடுகள்லையும் கூட தானாகவே முளைச்சிருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பழம் இது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யாவை பற்றி சொல்லும்போது நம்ம நர்சரியில் தமிழ்நாட்டில் முதல்ல காய்ச்சதுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ருசியானது. ஒரு தர்பூசணி பழம் சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி சதைப்பகுதி இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இந்த கஸ்டமருக்கு 2 செடிகள் கொடுத்துருக்கோம். அங்கேயும் ஒரு செடி நட்டுருக்க மாதிரி. இது ஜப்பான் தான், அதுவும் ஜப்பான் தான். ரொம்ப ருசியான பழங்களை கொடுக்கக்கூடியது. ஜப்பான் கொய்யா பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுலேயும் கூட ஏஜான செடினால இதில் வரக்கூடிய பிஞ்சுகளை நம்ம காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து பிங்க் கொய்யா. இதுவும் நிறைய காய்க்கிற தன்மையுடையது. அதாவது ஜப்பான் கொய்யாவும் நிறைய காய்க்குது. நம்ம தோட்டத்தில் இப்போ காய்ச்சிருக்குது. ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா 50-100 பிஞ்சுகள்லாம் இருக்குது. அதேமாரி தான் அந்த தாய்லாந்து கொய்யாவும் நல்ல காய்க்கிற தன்மை. ஆனால் நிறைய கஸ்டமர் இதுலேயே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. பொதுவாக நிறையா சொல்லிட்டேன் நானும். அதாவது ரொம்ப இனிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா கண்டிப்பாக நல்லா இனிப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் வர்றது அவங்க ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி பறிக்கிறதுனாலே இனிப்புத்தன்மை கம்மியாகிடுது. நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா நல்ல ஒரு ரகம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதுளை. இந்த மாதுளையில் பாகுவாங்கிற வெரைட்டி. இந்த பாகுவா வெரைட்டி பார்த்திங்கன்னா பழங்கள் பெருசாக வரும். நம்ம மாடியிலே காய்ச்சி பெரிய பழங்கள் வந்தது. இதுவும் நம்ம வீடுகளில் வளர்க்கும்போது பெரிய பழமாக ஆகலைங்கிற ஒரு குறை உண்டு. ஆனால் வந்து அது என்ன காரணம்னா மண் வளம் கம்மியாக இருந்தால் நல்லா வளராது. மண் வளம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தரையை பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பெரிய பழங்களாகவே காய்க்கும். இதனுடைய சதைப்பகுதி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு நம்ம ஊரில் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான், ஒட்டு செடி தான். நம்ம நர்சரிலேயே நிறைய பூச்செடிகள் காய்ச்சிருக்கிறதை பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வரக்கூடியது பூச்சிகளோட தொல்லை தான். இந்த பாருங்கள், இங்கே கூட அந்த கேட்டர் பில்லர் இருக்குது பாருங்கள்.
இது நம்ம கூர்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இலைகளை சாப்பிட்ருக்கா? இத பாருங்க என்ன அழகா இருக்குது பார்க்குறதுக்கு. புடவை கடைக்கு போனா நியூ கலர்ம்பாங்க. புது கலர் புடவைம்பாங்க. அதே மாதிரி அந்த இலையோட அப்படியே அட்டாச் ஆகியிருக்கு பாருங்க. இது ஒரு பூச்சி. இது மாதிரி பூச்சிகள் தான் வந்து இலைகளை கடிச்சு சாப்பிடும். நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோன்னா நம்ம செடிகளை பார்க்கும்போது மாடியிலையோ இல்லை நம்ம வீட்டிலேயோ வச்சுருக்க செடிகளை பார்க்கும்போது ரொம்ப கவனித்து பார்த்தோன்னா இதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கு வந்து ஏதாவது பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தினா இல்லை மைனர் தான். மைனர் பெஸ்ட்னா இது சாப்பிட்டா சும்மா ஒரு வேப்பெண்ணெய் மருந்து தெளித்தாலே போதும். வேப்ப எண்ணெய் மருந்துனா வேப்ப எண்ணெய் தெளிக்கிறதுனா நீங்கள் நிறைய காதி சோப்பு கலந்து தெளிக்கணும். அப்போ தான் இலையில ஓட்டும். இல்லைன்னா நம்ம நர்சரிகள்லேயோ கடைகளில் கிடைக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் பேஸாக உள்ள மருந்தை வந்து அசாடிராக்டின் இருக்கும். அந்த நச்சுத்தன்மை வந்து இந்த பூச்சிகளை சாகடிக்கும். அதாவது அதனுடைய பூச்சியை வந்து மேலே வளர விடாது. அதுமாதிரி கட்டுப்படுத்தும். அதனால் இது வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். இந்த செடிகளில் சாத்துக்குடி, எலுமிச்சை, ஆரஞ்சு இது மாதிரி செடிகளில் வரக்கூடிய பூச்சிகளை எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது நார்த்தையும் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. இந்த ஊறுகாய்க்கு பயன்படுத்துறதுக்காக கேட்பாங்க. பெரும்பாலும் நார்த்தைன்னு சொல்லும்போது இந்த நார்த்தை செடி எதுக்கு பயன்படுதுன்னா இந்த எலுமிச்சை, சாத்துக்குடியெலாம் ஒட்டு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் அதான் அந்த எலுமிச்சை வாங்கி வைப்பாங்க, இல்லை சாத்துக்குடின்னு வாங்கி வைப்பாங்க. அது நார்த்தையாக காய்க்கும். நம்ம கரெக்டாக அந்த ஒட்டு பகுதியை மெயின்டைன் பண்ணி வளர்க்கலைன்னா அந்த செடிகளில் சாத்துக்குடி கூட காய்க்காமல் நார்த்தை காய்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நார்த்தையும் நிறைய மருத்துவ குணம் உடையது. நல்ல உடம்புக்கு நல்லது, நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குறது. அதனால் இந்த செடியை ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் பம்ப்ளி மாஸ். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம குற்றாலம் அந்த மாதிரி பகுதிகளில் சேல் பண்ணக்கூடியது பிங்க் கலரில் இருக்கும். அதனுடைய ப்ளஸ்ஸு நம்ம மாடியில் கூட அறுவடை பண்ணியிருக்கோம் பிங்க் கலரில். இது வந்து ரெட் கலர் பம்ப்ளி மாஸ். நல்லா சுவையாக இருக்கும். பழங்கள் பார்க்குறது மட்டும் அழகு இல்லை, சுவையாகவும் இருக்கும். பொதுவாக அந்த சாத்துக்குடி பம்ப்ளி மாஸ் வெரைட்டியில் நிறைய பூச்சிகள் வரும்னு சொல்லுவேன். அதேமாதிரி இந்த செடியில் ஒரு புழு இருக்குது பாருங்கள், தெரியுது, அசையாமல் இருக்குது. அந்த இலையோட கலர்லேயே இருக்குது. இது ஒரு புழு தான். இதுதான் என்ன பண்ணோன்னா அந்த இலைகளை கட் பண்ணி சாப்பிடும். அப்புறம் சாப்பிடும்போது நம்ம இன்னும் கவனித்து பார்த்தோன்னா தெரியும். இதை வந்து மெக்கானிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம எடுத்து அதை அழிச்சிடணும். கையால் எடுத்து அழிக்கணும். அந்த மாதிரி அழிக்கும்போது நம்ம ஏன்னா 1-2 புழுக்கள் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கண்ணெதிரே பார்த்தோன்னா அந்த செடிகளை வந்து இலைகளை எடுத்து நம்ம வெளியே எடுத்து போட்டாலே அது அழிஞ்சு போகும் தானாகவே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இலையில இந்த புழுக்கள் சாப்பிட்ட பகுதியை பாருங்கள், இதேமாதிரி தான் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க இது ஏன் ஓட்ட ஓட்டையாக இருக்குது அப்படின்ட்டு. இது இந்த புழு சாப்பிட்டதனுடைய பாதிப்பு தான் அது. இதனுடைய எச்சங்கள் கூட கீழே இருக்கும். அதாவது அதனுடைய சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கும், மண்புழு மாதிரி சாப்பிட்டு இருக்கும். பின்னாடி உருண்டையாக விதைகள் மாதிரி கருப்பாக வரும் இந்த அதனுடைய கழிவுகள். அந்த மாதிரி நம்ம செடிக்கு சுற்றி கீழ்ப்பகுதியில் பார்த்தாலே தெரியும். இது சாத்துக்குடி, இது பாரி சாத்துக்குடி. இது பாரி சாத்துக்குடி நிறைய பிஞ்சுகளோடு இருக்குது. இது வந்து எல்லாமே காய்களை அலோவ் பண்ணலாம். ஏன்னா இது பெரிய செடி தான், ஏஜான செடி தான். நம்ம தொட்டியில் இருந்த செடியை இப்போ நம்ம மாற்றி தரையில் நடவு பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் பிஞ்சுகள் மட்டும் இல்லை, பூக்கள் பிஞ்சுகளும் வந்துகிட்டே இருக்குது. அதாவது நிறைய காய்க்கிற தன்மையுடையது. இந்த பாரி சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்க்கிற தன்மையுடையது. பாருங்கள், பிஞ்சுகள் கூட நிறைய இதை மாதிரி இருக்குது. இந்த கஸ்டமர் அவங்க வீட்டை சுற்றி நிறைய கொடி செடிகளை படர விட்டுருக்காங்க. பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் அதுவே சும்மா ஊனி விட்டு இந்த சும்மா சிம்பிளாக பழத்தை நோண்டி அதில் விதைகளை போட்டதுனால அது செடிகள் படர்ந்து நிறைய காய்ச்சிருக்கிறத பார்க்கலாம். அதுமாதிரி அவரையும் கூட போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கூட இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த காய்கறிகளை போடும்போது இதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் எதுவும் உரங்களோ பூச்சி மருந்துகளோ இதில் பயன்படுத்துறதில்ல, அவங்க வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே கருப்பாக தெரியுது இல்லையா? இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த துளசி செடியை வந்து கமர்ஷியலாக நிறைய பேர் பயிர் பண்ணி கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க. இந்த துளசி செடியிலேருந்து மீனுக்கு தேவையான ஒரு வகையான உணவை பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை அந்த எருவாக பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய எரு தான் இது. எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். வேறு எந்த பொதுவாக யூரியா போட்டால் எப்படி கருப்பாக இருக்குமோ அதேமாதிரி இந்த வெண்டை செடியெலாம் கருப்பாக இருக்குது. இந்த முள்ளங்கி செடி கூட கருப்பாக இருக்கும். எல்லாமே கருப்பாக இருக்குது. இந்த உரங்கள் வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறத அந்த கஸ்டமர் அவங்க இன்றைக்கி அவங்க ஊரில் இல்லை. அவங்க இன்னொரு முறை நம்ம வீடியோ எடுக்கும்போது அவங்ககிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அது நிறைய விவசாயிகளுக்கும் இந்த புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது புஷ் ஆரஞ்சு. இந்த புஷ் ஆரஞ்சு வந்து ஒரு வீட்டில் செடி இருந்தாலே போதும். அவங்க லெமன்லேயே வீட்டுக்கு வாங்க வேண்டியதில் ஜூஸ் போடுறதுக்கு நிறைய அது காய்க்கிற தன்மையோடு இருக்கும். நல்ல புளிப்பான பழம் இது. அதனால் ஒரு பழத்திலே சின்ன பழத்திலே ஒரு 2 பேருக்கு கூட ஜூஸ் போடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மங்குஸ்தீன். இந்த மங்குஸ்தீனும் பெரிய செடி தான். இதை வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம் நிழலான இடத்துல நடுங்கன்னு சொல்லி. ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் நடவு பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது. ஒரு ஆஃப் சன்லைட் படுற மாதிரி நடவு பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த இடத்துல சிறப்பாக வளரும். எல்லாமே நடவு பண்ணி இது 25 நாள் தான் ஆகுது. இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்தோம்னா நமக்கு இதனுடைய வளர்ச்சிகள் நமக்கு தெரியும். அதுமாதிரி இது வந்து மரமுந்திரி, ஜப்போட்டிக்கான்னு சொல்லுவோம். ஜப்போட்டிக்காங்கிறது ஒரு இந்த திராட்சை பழம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கிரேப்ஸ் மாதிரி இந்த தண்டு பகுதியில் வரும். ஃபுல்லாகவே பழங்கள் வரும். ஒரு திராட்சை பழத்தோடைய டேஸ்ட்டில் தான் இருக்கும் பழங்கள் சாப்பிடும்போதும் கூட.
அந்த செடியும் ஒன்று நம்ம நடவு பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது அவகோடா செடி. இந்த அவகோடா பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி. நம்ம நிழலான இடத்துல நட சொல்லுவோம், அதுமாரி நிழலான இடத்துல நட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல எந்த செடி வச்சா நல்லா வருமோ, நான் ஃபஸ்ட்டில் மாமரம்லாம் காமிச்சது ஃபுல்லாகவே 100% சன்லைட் படுற இடம். இதெல்லாம் கொஞ்சம் நிழலான இடத்துல நடவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒட்டு செடிங்கிறதுனால கண்டிப்பாக காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கம்போடியன் பலா. இதனுடைய சுளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். பழத்தினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 கிலோ வெயிட் தான் வரும். நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். இதை பற்றி பதிவு நம்ம கடந்த வாரத்தில் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம படர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு போஸ்ட் வச்சு அதில் அட்டாச் பண்ணி வளர்க்கணும்னு சொல்லுவோம். அதுமாதிரி ஒரு மேலேயும் ஒரு ரிங் வச்சுருக்கோம். இதுமாதிரி 2 செடிகள் வச்சுருக்கோம். ரெட் ட்ராகன் இது. பொதுவாக அந்த ட்ராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகளில் வளர்க்கும் போது அதனோட ருசி தனியாக இருக்கும். நம்ம ஜூஸ் போட்டாங்கன்னா கூட சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது நல்லா வளர்ந்து இது மாதிரி ட்ராப் ஆகும்போது தொங்கும்போது உங்களுக்கு நிறைய பழங்கள் இதில் வரும். அதுமாதிரி இந்த புல்தரை அமைச்சிருக்கும். இந்த புல்தரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் இந்த வேலை முடிஞ்சுது. நம்ம பார்த்த உடனே ஒரு கார்பெட் விரிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கார்பெட். இதெல்லாம் இன்னும் ஒரு 10 நாள் போயிடுச்சுன்னா ரொம்ப க்ரீனரி ஆகிடும். இந்த புல்தரை எங்கே அமைச்சிருக்கோன்னா இந்த பாருங்கள், இந்த ஒரு அழகிய ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப சிறப்பான தோட்டத்தில் இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்கோம். நம்ம இதில் வீட்டில் உட்காந்துருந்த பார்த்தாலே இதை ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குது. இந்த கூவம் ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இது. இந்த கூவம் ஆறு இந்த இடத்துல உற்பத்தி ஆகும்போது தண்ணி சுத்தமான தண்ணியாக தான் இருக்கும். இந்த இடத்துல தேங்கி நிற்கிது தண்ணி. இந்த இடத்துல ஒரு தடுப்பணை இருக்கிறனால தண்ணி தேங்கி நிற்கிது. எல்லாமே சுத்தமான தண்ணி தான். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துது. நல்ல காற்று கிடைக்கும். நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு இடமா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி இதேமாதிரி செடிகளை நடணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் அவங்க தொடர ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த நாகர்கோவில் பகுதி, பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் வீடு, கார்டன் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு காட்சி. இது ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. அதுவே இந்த செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வீடுகள் கட்டணும், செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஏற்படும். ஏன்னு கேட்டால் எப்போ நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட வரவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் நான் இடமே வாங்கினேன், தோட்டமே வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான இதுதான். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யா சொல்கிறாங்கிறது அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரியும். நம்ம ஏன்னா 4 வருஷமாக அந்த நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம். அதை பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது, அதனால் நாங்கள் இந்த செடிகளை வாங்கி வளர்க்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணை தோட்டங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடங்கள்லையோ இல்லைன்னா உங்கள் கிராமத்தில் இருக்க தோட்டங்களையோ செடிகள் வளர்க்கணும், இது மாதிரி புல்தரை அமைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கூட நம்ம நர்சரியில் இருக்க ஸ்டாஃபை விசிட் பண்ணி அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுங்கிறத சொல்லுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பண்ணலாம். ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பார்த்து இந்த நம்ம அமைச்ச தோட்டம் நல்லா வந்திருக்கிறதா. இது முழுமையடைன்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் தெரியும் இதனுடைய எஃபெக்ட். இப்போ என்ன செடிகள்லாம் நட்டு நம்ம ஒரு 25 நாள், அது இப்போ கடைசியாக இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ம செடிகளை அமைச்சு நடவு பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கப்புறமா அந்த செடிகள் நல்லா க்ரீனரி ஆகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரோன் காட்சியும் கூட காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 7200514164ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.